சகோதரர் பிரபுசிங்கு, நண்பர்களே, பெரியவர்களே, இன்றைய தினம் பாபநாசத்திலே கடைவீதியிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது எதற்காக என்ற ஒரு கேள்வி உங்களிடத்தில் எழுந்திருக்கும். காரணம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தேர்தல் கமிஷனுக்கு உறுதுணையாக இருந்து மோடியை மீண்டும் பிரதமராக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற தேர்தல் கமிஷனை கண்டித்து, மத்தியில் ஆளுகின்ற மோடி ஆட்சியை கண்டித்து, வாக்கு திருட்டை கண்டித்து இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை கண்டுபிடித்ததற்கு பிறகு ஒரு வீட்டில் 87 ஓட்டுகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய நம்பர் 0, அங்கு இருக்கின்ற ஓட்டினுடைய எண்ணிக்கை 87. இப்படி தவறாக, திருட்டுத்தனமாக, கொள்ளமாரித்தனமாக, முடிச்செடுக்கின்ற தனமாக மத்தியில் ஆளுகின்ற மோடி அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தில்லுமுள்ளு செய்ததன் விளைவாகதான் ஆட்சியை மீண்டும் பிஜேபி ஆட்சி டெல்லியிலே வருவதற்கு இந்த தில்லுமுள்ளுதான் காரணம் என்பதை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்து பீகாரிலே 65 லட்சம் வாக்குகளை தள்ளுபடி செய்த ஒரு ஜனநாயக படுகொலை செய்த தேர்தல் கமிஷனை கண்டித்து பீகாரிலே பெரிய பாத யாத்திரையை அவர் நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய வேண்டுகோளை கிடங்க இன்றைக்கு தஞ்சை வடக்கு மாவட்டத்திலே தொடர்ந்து முன்றைய தினம் கும்பகோணத்திலும், இந்த காலை திருவையாறிலும், 12 மணிக்கு மூதலூரிலும், ஈவினிங் 4 மணிக்கு அம்மாப்பேட்டை மெலட்டூரிலும், இப்பொழுது நிறைவாக பாபநாசம் கடைவீதியிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகின்றோம். கையெழுத்து இயக்கத்தினுடைய நோக்கம், தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக 1 லட்சம் கையெழுத்துக்களை பெற்று இந்த மோடி அரசுக்கு எதிராக, ஜனநாயக படுகொலை செய்கின்ற தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக, இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த கையெழுத்து பட்டியலை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மூலமாக டெல்லிக்கு அனுப்பி நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனாதிபதி இடத்திலே 20,000 கோடி மக்கள் இந்த தேர்தல் கமிஷனை தில்லுமுல்லை ஜனநாயக விரோத நடவடிக்கையை கண்டிக்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி மீண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட, உங்களுடைய வாக்குரிமையை மீண்டும் நிலைநிறுத்த, உண்மையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் முறியடிக்க, மோடியினுடைய ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஜனநாயக அடுத்த தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி, இந்திய ஜனநாயகத்தை காக்கின்ற முறைப்படி மோடி ஆட்சியை அகற்றுகின்ற வகையிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். நிறைவாக நடத்துகின்ற இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு பாபநாசம் தெற்கு வட்டார காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களும், வடக்கு வட்டார காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நாகேந்திரன் அவர்களும், நமது நகர காங்கிரஸ் கட்சியுடைய ஐயம்பேட்டை நகர காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பஷீர் முகமது அவர்களும், பாபநாசம் நகர காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் முயற்சியின் விளைவாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய செயல்வர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நமது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினை சேர்க்கை அமைப்பாளர் வழக்கறிஞர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றார். என்னோடு தொடர்ந்து நமது திருவண்ணாமலை வட்டார காங்கிரஸ் தலைவர் அசோகன் அவர்களும், நமது மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்
அறவுடன் அவர்களும் முதல் பயணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கையெழுத்து இயக்கம் என்பது தொடரும் பாபநாசம் வட்டாரத்தின் சார்பாக 25,000 கையெழுத்துக்கள் இவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்ற ஆணையை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியும் வலியுறுத்திருக்கின்ற காரணத்தினால் எழுச்சியோடு இந்த கையெழுத்து இயக்கம் மோடி ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடை கண்டிக்கின்ற வகையிலும் தேர்தல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர் அருண் பிரகாஷ் அவர்கள் மற்றும் ஏழைய சகோதரர்கள்